வணக்கமென் இளைய தலைமுறை. மாறுவோம், மாற்றுவோம். ஜூன் மாத வடுக்கள் கல்லோயா இனக்கலவரமும் ஈழத்தமிழர் வரலாற்றின் இருண்ட நினைவுகளும். இலங்கை தமிழர் வரலாற்றில் ஜூன் மாதம் என்பது வெறும் மாதம் அல்ல, அது நினைவுகளின் மாதம். அது எரிந்த வீடுகளின் புகைமூட்டம், அது அகதிகளின் நடுக்கம், அது உரிமை கேட்ட ஒரு மக்களின் கண்ணீருடன் கலந்த வரலாற்று காலச்சுவடு. அன்று ஜூன் மாதத்தில் தமிழர்களின் வாழ்வுரிமை, மொழியுரிமை, பண்பாட்டு அடையாளம் ஆகியவற்றை ஆழமாக தாக்கிய பல சம்பவங்களின் சாட்சியாகவே நினைவு கூறப்படுகிறது. 1948 இலங்கை பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரமடைந்த பின்னர் தீவின் அரசியல் அமைப்பில் பெரும்பான்மைவாத அரசியல் வலுப்பெறத் தொடங்கியது. ஒரே நாடு ஒரே அடையாளம் என்ற அரசியல் கோஷங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட காலம் இது. அந்த பின்னணியில் அன்றைய பிரதமர் DS சேனாநாயக்க தலைமையில் கிழக்கிலங்கையில் கல்லோயா பள்ளத்தாக்கில் பெரும் குடியேற்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது அதிகாரபூர்வமாக விவசாய அபிவிருத்தி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கிழக்கு மாகாணத்தின் மக்கள் தொகை அமைப்பை மாற்றும் அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தியதாக பின்னர் ஆய்வாளர்கள் பதிவு செய்துள்ளனர். அம்பாறை மற்றும் அதனை சூழ்ந்த பகுதிகளில் ஆயிரக்கணக்கான புதிய குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன. இதனால் அப்பகுதியில் வாழ்ந்த தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களிடையே நில உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவம், பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் அதிகரித்தன. இந்த சமூக அரசியல் பதட்டமே பின்னர் வெடித்த வன்முறைகளுக்கான அடித்தளமாக அமைந்தது. 1956 ஆண்டு SWRD பண்டாரநாயக்க தலைமையிலான அரசு எனப்படும் ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் நம்பர் 33 நிறைவேற்றியது. இந்த சட்டத்தின் மூலம் சிங்களம் மட்டுமே நாட்டின் உத்தியோகபூர்வ மொழியாக்கப்பட்டது. தமிழ் மக்களிடையே இது அரசியல் மற்றும் நிர்வாக சமத்துவத்திற்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. இதற்கு எதிராக SJV செல்வநாயகம் தலைமையிலான தமிழரசு கட்சி அமைதியான சத்தியாகிரக போராட்டத்தை அறிவித்தது. 1956 ஜூன் 5 கொழும்பு காலிமுகத் திடலில் தமிழ் அரசியல் தலைவர்களும் ஆதரவாளர்களும் அமைதியான போராட்டத்தில் அமர்ந்தனர். ஆனால் அந்த அமைதி போராட்டம் வன்முறையால் சிதைக்கப்பட்டது. சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பல வரலாற்று ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. காவல்துறையின் செயல்பாடு குறித்தும் பின்னர் விமர்சனங்கள் எழுந்தன. அந்த நாள் வெறும் ஒரு போராட்டம் தாக்கப்பட்ட நாள் அல்ல, தமிழர்கள் மத்தியில் பாதுகாப்பின்மை உணர்வு ஆழமாக பதிந்த நாள். கொழும்பில் ஏற்பட்ட பதட்டம் பின்னர் கல்லோயா பகுதிகளுக்கு பரவியது. ஏற்கனவே இன அடிப்படையிலான அச்சம் நிலவிய சூழலில் வதந்திகள் மற்றும் எதிர்மறை பிரச்சாரங்கள் வேகமாக பரவின. அதனைத் தொடர்ந்து பல இடங்களில் தமிழர்களின் வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் தாக்கப்பட்டன. பொதுமக்கள் உயிரிழந்தனர். பல குடும்பங்கள் பாதுகாப்பிற்காக இடம்பெயர நேர்ந்தது. வரலாற்று ஆய்வுகளின்படி 1956 ஆண்டு ஜூன் மாத வன்முறைகளில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக பல்வேறு கணக்குகள் கூறுகின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களை விட்டு அகதிகளாக மாறினர். இது சுதந்திரத்திற்கு பிறகு தமிழர்களுக்கு எதிராக பதிவான முதல் பெரிய அளவிலான இனவரி வன்முறைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழர் வரலாற்றில் இன்னொரு ஆழமான காயமாக நினைவு கூறப்படுகிறது. 1981 1 மற்றும் 2 இரவுகளில் யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. தெற்காசியாவின் முக்கிய அறிவு பொக்கிஷங்களில் ஒன்றாக கருதப்பட்ட இந்த நூலகத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள் மற்றும் ஆவணங்கள் அழிந்தன. பல தமிழ் அறிவுஜீவிகள் இதனை ஒரு இனத்தின் நினைவகத்தை அளிக்கும் செயல் என்று வர்ணித்துள்ளனர். அந்த இரவில் எரிந்தது புத்தகங்கள் மட்டுமல்ல, தலைமுறைகள் சேமித்து வரலாற்று நினைவுகளும் கூடத்தான். 1990 ஜூன் மாதத்தில் 2ஆம் கட்ட ஆயுத மோதல்கள் தீவிரமடைந்த பின்னர் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் பொதுமக்கள் பெரும் அச்சநிலையை எதிர்கொண்டனர். வெறுகல், ஈச்சலம்பற்று, திருகோணமலை தெற்கு, மட்டக்களப்பு எல்லை பகுதிகள் உட்பட்ட
இடங்களில் இடம்பெயர்வுகள், காணாமல் ஆக்கங்கள், தாக்குதல்கள், உணவு பற்றாக்குறைகள் போன்ற பல துயர அனுபவங்கள் மக்களின் நினைவில் பகிர்ந்துள்ளன. பல சம்பவங்கள் முழுமையாக ஆவணப்படுத்தப்படாத போதும் அக்காலத்தை வாழ்ந்த மக்களின் வாய்மொழி நினைவுகள் இன்று வரை அந்த வலிகளை சுமந்து நிற்கிறது. ஏன் இந்த வரலாறு நினைவில் இருக்க வேண்டும்? வரலாற்றை பதிவு செய்வது வெறுப்பை வளர்க்க அல்ல, மாறாக மனித உயிர்களின் மதிப்பை நினைவூட்ட, இனவரி அரசியலின் ஆபத்தை புரிந்து கொள்ள, ஜனநாயக உரிமைகளின் அவசியத்தை உணர்த்த, எதிர்காலத்தில் இப்படியான வன்முறைகள் மீண்டும் நடைபெறாதிருக்க அதற்காகவே இந்த நினைவுகள் பேசப்படுகின்றன. ஒரு சமூகத்தின் வலி மறக்கப்பட்டால் அதே வரலாறு மீண்டும் நிகழும் அபாயம் எப்போதும் இருக்கும். 1956 ஜூன் மாதத்தில் கல்லோயாவில் தொடங்கிய அந்த அச்ச உணர்வு பின்னர் பல தசாப்தங்கள் தமிழ் மக்களின் அரசியல் மற்றும் சமூக நினைவகத்தில் ஆழமாக பதிந்தது. இந்த நிகழ்வுகளை பற்றி பேசுவது எந்த இனத்திற்கும் எதிராக வெறுப்பை உருவாக்குவதற்கு அல்ல, மனித வரலாறு மீண்டும் அதே தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. கடந்த காலத்தின் வழிகளை சட்டபூர்வமாகவும் மனிதநேய பார்வையுடனும் நினைவு கூறுவதே நல்லிணக்கத்திற்கும் நீதி சார்ந்த எதிர்காலத்திற்கும் வழிகாட்டும் முக்கியமான படியாகும். வரலாற்றை மறப்பது எளிதாக இருக்கலாம், ஆனால் வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதே ஒரு சமூகத்தின் உண்மையான முதிர்ச்சி. நன்றி, வணக்கம்.